வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பண்ண போறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கலை ரெடி பண்ணிடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் 150 கிராம் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு பாசிப்பருப்பு குறைவா சேர்த்தா போதும். அரிசி எடுத்த கப்லயே 2 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல எடுத்து வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வாசனை வர வரையும் வறுத்துக்கணும். நல்ல வாசனை வந்துருச்சு. அதனுடைய கலரும் லைட்டா மாறி இருக்கு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு வறுத்த இந்த பாசிப்பருப்போட எடுத்து வச்ச அரிசி 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொங்கலை இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல அரிசி எடுத்த கப்லயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணி வச்ச அரிசி பருப்பை சேர்த்துட்டு மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வேக வச்சுக்கலாம். அதுக்கிடையில வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளம் எடுத்த கப்ல 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் 2 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இப்ப வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அஞ்சு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பொங்கலுக்கு நல்லா சாஃப்டா வேக வச்சுக்கணும். இத இப்ப இந்த மாதிரி லைட்டா மசிச்சு விட்டுருங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடிகட்டு வச்ச வெள்ளக்கரைசலை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெள்ளக்கரைசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம சேர்த்த வெள்ளக்கரைசலோட சேர்ந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி வெள்ளக்கரைசலோட சேர்ந்து வேகும் போது இதுல இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இன்னொரு நிமிஷம் கழிச்சு இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். வெள்ளக்கரைசலோட சேர்ந்து 3 நிமிஷமா வெந்துருச்சு. ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். இதுக்கு முந்திரி திராட்சை வறுத்து சேர்க்கணும். இதுல 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு நெய் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். நெய் சூடானதும் இதுல 15-20 போட முந்திரி சேர்க்கிறேன். இப்ப முந்திரியோட கலர் லைட்டா மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்ல உலர்ந்த திராட்சை கொஞ்சம் சேர்க்கலாம். உலர்ந்த திராட்சையும் நல்லா ஊற்றி வந்துருச்சு. இத பொங்கல்ல சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் சால்ட் சேர்க்கிறேன். சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரா டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
வெண்பொங்கல் பண்றதுக்கு இந்த கப்ல 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்லயே அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க அரை கப் பாசிப்பருப்பு எடுக்கிறதுனால எடுத்துக்கங்க. இந்த பாசிப்பருப்பை கடாயில சேர்த்து லைட்டா சூடேறி வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாசிப்பருப்பை வறுக்காம பொங்கல் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்துல எடுத்து வச்ச பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் உருகுனதும் இதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, 1/4 டீஸ்பூன்ல பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இது மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம இஞ்சி சேர்த்தோம்னா இஞ்சியோட பிளேவர்லாம் பொங்கல்ல இறங்கி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப லைட்டா வதக்கி விட்டாச்சு. கழுவி வச்ச அரிசியை சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. அடுத்து தண்ணி சேர்க்கணும். இதுல 5 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1 கப் அரிசியும் அரை கப் பாசி பருப்பும் எடுத்திருக்கோம். 1.5 கப்புக்கு 4.5 கப் தண்ணி சேர்க்கணும். பொங்கல் நல்லா தளதளன்னு இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா அரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இத நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு பொங்கலுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நீங்க 4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நெய் சூடாயிடுச்சு. இதுல 15 போல முந்திரி சேர்த்துட்டு வறுத்துக்கங்க. இப்ப முந்திரியோட கலர் வந்து லைட்டா மாறிட்டு வருது. இதுல 3/4 டீஸ்பூன் மிளகை 1-2 உடைச்சு சேர்க்கிறேன். இந்த மாதிரி உடைச்சு சேர்த்தோம்னா பொங்கல் நல்லா கம கமன்னு இருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்ப பொங்கல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சுவையான சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு உளுந்த வடை, சாம்பார், சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.